இரவு நேர புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்னை தயாராகி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் நேரடியாக கேட்கலாம். அன்பரசன், ஏற்கனவே புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏராளமான காவல்துறையிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. தற்போது உள்ள என்னென்ன விவரம், அதற்காக என்னென்ன வகையில தயாராகிட்டு இருக்காங்க? புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழக காவல்துறை அதே போன்று சென்னை காவல்துறை பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 70,000 போலீசார், அதே போன்று 5,000 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 75,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று சென்னையில் 19,000 போலீசார், 1,500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 20,500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் சென்னை மெரினா கடற்கரை மணிக்கூண்டு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் தான் பொதுமக்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு கூடி புத்தாண்டை வரவேற்று அவர் தங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அதே போன்று இனிப்புகளை வழங்கி மக்கள் கூடும் ஒரு பிரதான இடம்தான் இந்த சென்னை மெரினா மணிக்கூண்டு பகுதியாகும். இந்த இடத்தில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக சென்னை மாநகராட்சியின் வட்டார துணை ஆணையர் பிரவீன்குமார் IAS அவர்கள் தற்போது பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு கேசவன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் சென்னையில் மட்டுமே மொத்தம் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த 425 இடங்களிலும் இந்த வாகன தணிக்கையானது வாகன பந்தயம், அதே போன்று அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதற்கு கட்டுப்படுத்துவதற்காக இது அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று பொதுமக்களிடையே பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று வாகன பந்தயங்கள், அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தடுப்பதற்காக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை முதல் பொதுமக்கள் சென்னை கடற்கரைகளில் குளிக்கவோ இறங்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 6 மணிக்கு மேல் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைகளில் இறங்கக்கூடாது எனவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்று மாலை 7 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை சென்னையில் உள்ள 23 மேம்பாலங்கள் போக்குவரத்திற்காக தடை செய்யப்படுகிறது. இவை 6 மணி முதலே செயல்படுத்தப்படும் எனவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று 7 மணியிலிருந்து கடற்கரை சாலைகள் அனைத்துமே மூடப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினா காமராஜர் சாலை 7 மணியிலிருந்து முற்றிலுமாக போக்குவரத்திற்கு மூடப்பட்டு பல்வேறு வழிகளை பயன்படுத்துமாறு சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு வருவோருக்காக வாலாஜா சாலை, சிவானந்தா சாலை, சேப்பாக்கம் மைதானம் சுற்றியுள்ள பகுதிகள், பிரஸ் கிளப் சாலை, பொதுப்பணித்துறை மைதானம் உள்ளிட்ட 17 இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று பெசநகர் கடற்கரைக்கு வருவோருக்காக 2வது, 3வது, 4வது, 5வது அவென்யூ சாலை பகுதிகளில் உள்ளிட்ட 7 பகுதிகளில் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடுவதால் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்காக CCTV கேமராக்கள், அதே போன்று உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக ட்ரோன்கள் மூலமாக பொதுமக்களை கண்காணிக்கவும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், பொதுமக்கள் யாரேனும் கடற்கரைகளில் இந்த போலீசாரின் தடையை மீறி யாரேனும் சென்றால் அவர்களை கட்டுப்படுத்தி மீண்டும் சாலைகளுக்கு அழைத்து வருவதற்காக குதிரைப்படை வீரர்கள், அதே போன்று போலீசார் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இந்த மெரினா காமராஜர் சாலையில் இருக்க மணிக்கூண்டு பகுதியில் துணை ஆணையர் பிரவீன்குமார் IAS அவர்கள் போலீசாருடன் தற்போது கலந்தாலோசனையில் ஈடுபட்டு இங்கு இந்த செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை அவர் தீவிர ஆய்வானது செய்து வருகிறார். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்ட உள்ள நிலையில் அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தொடர்ச்சியாக களத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.